ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பாருங்க டிவிஷன் ஆஃப் லேபர் அதாவது வேலை பகுப்பு முறை அப்படின்னு சொல்றது. The concept division of labor was introduced by the Adam Smith in his book An Enquiry into the Nature and Causes of Wealth of Nation. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படின்ற ஒரு முறையை வந்துட்டு ஆடம் ஸ்மித் என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய புக்கான என்கொயரி இன்டு த நேச்சர் ஆஃப் காசஸ் ஆஃப் வெல்த் ஆஃப் நேஷன் அப்படின்ற புக்கில் வந்துட்டு அந்த நூல் மூலமாக வந்துட்டு இந்த டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படின்ற ஒரு முறையை பற்றி அவர் அறிமுகம் செஞ்சிருக்கிறாரு. டிவிஷன் ஆஃப் லேபர் மீன்ஸ் டிவைடிங் த ப்ராசஸ் of production into distinct and several components process as assigning each component in the hands of a labor or a set of laborers who are specialists in that particular process. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு பொருளை வந்துட்டு வேற வேற பிரிவுகளை நம்ம வந்து அதை பிரித்து அந்த ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னாக்கா தனிப்பட்ட ஒரு லேபரர்ஸ்கிட்ட கொடுத்து அவங்களுடைய குழுக்கள் கிட்ட வந்து ஒப்படைக்கக்கூடிய அந்த வேலையை தான் என்னன்னு சொல்கிறாங்க இதில் டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு வேலையை வந்து ஒருத்தரே ஒரு வேலை ஃபுல்லாக செய்ய முடியாது. அந்த வேலையில் பார்த்தீங்கன்னா பாதி பார்ட்டை அடுத்த குரூப்கிட்ட வந்துட்டு பிரித்து கொடுக்கறது தான் வந்துட்டு என்னன்னு சொல்கிறாங்க டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய தொழிலாளிகள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணாமல் அதெல்லாம் பிரிச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, தனித்தனியாக வந்துட்டு அவங்க வந்து அந்த ஒர்க்கை வந்து கரெக்டாக செய்வாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கார் மேனுஃபேக்சரிங் யூனிட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும், உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா உள்பகுதி பார்ட்ஸை வந்துட்டு ஒரு சில மெம்பர்ஸ் வந்துட்டு வேலை செய்கிறாங்க அண்ட் பின்னாடி பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதர் ஒர்க்ஸ் வந்து செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஒர்க்ஸை வந்துட்டு அவங்க வந்து பிரித்து செய்கிறாங்க. அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைக் மேனுஃபேக்சர் யூனிட்ஸ். ஸோ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய பைக்கை வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்ட்ஸை என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து வேலை பார்க்குறாங்க. அந்த நெக்ஸ்ட் பாருங்க எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எ டெய்லர் ஸ்டிச்சஸ் எ ஷர்ட் in full. In the case of garments exporters, cutting of cloth, stitching of hands, body, collars, holes for buttons, stitching of buttons, etc. are done independently by different workers. Therefore, they are combining the parts of in a whole shirt. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண டெய்லர் ஒருத்தருக்கு ட்ரெஸ் தைக்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த ஒரு ஷர்ட் தைக்கிறாங்கன்னா அந்த ஷர்ட்டினுடைய பட்டனு அந்த காலரு அந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒருத்தரே செய்கிறாங்க. அதுவே ஒரு பெரிய கவர்மெண்ட்ல வந்துட்டு அந்த வேலை நடக்குது, ஒரு 10,000 பேர் டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ஷர்ட் தைக்கிறாங்க அப்படின்னாக்கா ஒருத்தரே 10,000 ஷர்ட் தைக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த காலரை ஒரு குரூப் தைப்பாங்க, இன்னொரு குரூப் பார்த்தீங்கன்னா அந்த பட்டன் தைப்பாங்க, அந்த ஷர்ட்டுக்கு இன்னொரு குரூப் பார்த்தீங்கன்னாக்கா கிளாத்துக்கு வந்து வெட்டி வைப்பாங்க, கட் பண்ணி வைப்பாங்க, கட்டிங் போடுறதுக்கு ஒரு குரூப் இருப்பாங்க, இன்னொரு குரூப் பார்த்தீங்கன்னா அதை எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு குரூப்பும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அதை வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு வேலையும் வந்துட்டு பார்ட்டாக பிரிஞ்சு என்ன பண்ணுறாங்க, அந்த ஒர்க்கை அவங்க செய்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள், டெய்லருங்கிறவங்க வந்து ஒருத்தர் தான், பட் அவங்க வந்து அந்த ஷர்ட்டை வந்துட்டு ஃபுல்லாக எடுக்கிறாங்க. அண்ட் கார்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அதில் பாருங்கள் எவ்வளோ எம்ப்ளாயீஸ் வந்துட்டு அதில் வந்துட்டு வேலை செய்கிறாங்க அப்படின்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு பாருங்கள் மெரிட்ஸ் ஆஃப் டிவிஷன் ஆஃப் லேபர். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிவிஷன் ஆஃப் லேபர்னுடைய மெரிட்ஸ் என்னென்ன, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டிமெரிட்ஸ் என்னென்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் மெரிட்ஸ் அப்படின்னாக்கா என்னன்னு பார்ப்போம். இட் இம்ப்ரூவ்ஸ் எஃபிஷியன்சி ஆஃப் லேபர் வென் லேபர் ரிப்பீட்ஸ் டூயிங் த சேம் டாஸ்க். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லேபர் இருக்காங்க, அவங்க வந்துட்டு ஒரே வேலையவே திருப்பி செய்யறதுனால அந்த வேலையில வந்துட்டு அவங்க என்ன ஆகுறாங்க, ஒரு பிரில்லியன்ட் மெம்பரா வந்துட்டு அவங்க இம்ப்ரூவ் ஆயிட்டு திகழ்றாங்க. And facilities of the uses of machinery in production resulting the invention more telegraphic codes. ஸோ இந்த மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய மெஷினரிஸ் ஐட்டம்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணி அதன் மூலமாக ப்ரொடக்ஷனை வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, புதுசாக கொண்டு வராங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட் டெலிகிராஃபிக் கோட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா கம்பி இல்லாத தந்தியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா, அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் மெட்டீரியல்ஸ் ஆர் புட் டு த பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் எஃபிஷியன்ட் யூஸ். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா காலம் அண்ட் தென் அந்த மெட்டீரியல்ஸ் இது எல்லாத்தையும்
பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு நல்ல திறமையான ஒரு எஃபிஷியண்டான ஒரு டிவிஷன் ஆஃப் லேபரை வந்துட்டு கண்டுபிடிக்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிமெரிட்ஸ் ஆஃப் டிவிஷன் ஆஃப் லேபர். ஸோ இந்த டிவிஷன் ஆஃப் லேபருடைய டிமெரிட்ஸ் என்னென்ன? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெபிடேஷன் ஆஃப் த சேம் டாஸ்க் மேக்ஸ் labor to feel that the works in monotonous and stale. It kills the humanity in him. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலாளி வந்துட்டு ஒரு வேலையை திருப்பி திருப்பி செய்யறதுனால ரெபிடேஷன், அவங்க வந்து இந்த வேலையை திருப்பி திருப்பி செய்யறதுனால பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகுது, அதிகமாக வந்துட்டு அந்த வேலையை வந்து ரொம்ப அதிகமாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தன்மையை அடையிறாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து அந்த மனிதனுடைய தன்மையே வந்துட்டு கில்ஸ், அதாவது இந்த ஹியூமனிட்டியே வந்துட்டு அழிக்கக்கூடியதாக இருக்கு. நேரோ ஸ்பெஷலைசேஷன் ரெடியூஸ் த பாசிபிலிட்டி ஆஃப் லேபர் டு ஃபைண்ட் ஆல்டர்னேட்டிவ் அவென்யூஸ் of employment. This result in increased unemployment. So ஒரு பகுதி அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ஒரு வேலை செய்யும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டினுடைய ஒர்க்கை மட்டும் செய்யறதுனால அந்த தொழிலாளி பார்த்தீங்கன்னாக்கா அந்த பார்ட்ல மட்டும்தான் வந்துட்டு நல்லா பிரில்லியண்டா இருக்கிறாங்க. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேக்ஸிமம் வந்துட்டு இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வந்துட்டு கிரியேட் ஆகுது. ரெடியூஸ் த growth of handicrafts and the worker losses the satisfaction of having made a commodity in full. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இந்த ஹேண்ட்கிராஃப்ட் வேலை செய்கிறாங்க இல்லையா, அதுவும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா முழுவதுமாக வந்துட்டு பாதிப்படையுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு தொழிலாளி வந்துட்டு ஒரு பொருளை வந்துட்டு முழுவதுமாக உருவாக்குனதுக்கு அப்புறம் வந்துட்டு அவனோட மனநிறைவை வந்து அவன் பெற முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தோம்னா கேபிட்டல் அப்படின்னா என்ன? மூலதனம். ஓகே, இதை பாருங்க. கேபிட்டல் இஸ் த மேட் பிசிக்கல் குட்ஸ் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் அதர் குட்ஸ் அண்ட் சர்வீஸ். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூலதனம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னாக்கா இந்த குட்ஸை வந்துட்டு உற்பத்தி செய்யறதுக்காக இந்த மனிதனுடைய முயற்சியால் உருவாக்கப்பட்டது தான் வந்துட்டு இந்த கேபிட்டல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆர்டினரி லாங்குவேஜ் கேபிட்டல் மீன்ஸ் மணி. ஸோ இதை வந்து சாதாரணமாக சொல்லணும் அப்படின்னாக்கா கேபிட்டல்னா எதை குறிக்கக்கூடியது? மணி, பணத்தை வந்து குறிக்கக்கூடியது. In economics, capital refers to that part of man-made wealth which is used for the further production of wealth. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேபிட்டல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த செல்வத்தை வந்து அவங்க வந்து அவங்களோட கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த மூலதனத்தை என்ன பண்றாங்க, அவங்க வந்து பயன்படுத்திக்கிறாங்க. ஆல் வெல்த் இஸ் நாட் கேபிட்டல் பட் ஆல் கேபிட்டல் இஸ் வெல்த். ஸோ அப்போ இதில் என்ன சொல்றாங்க, எல்லா கேபிட்டலுமே வந்துட்டு என்ன ஆக முடியாது, சொத்து ஆக முடியாது, பட் எல்லா கேபிட்டலுமே வந்துட்டு சொத்தாகும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அக்கார்டிங் டு மார்ஷல் கேபிட்டல் கன்சிஸ்ட் ஆஃப் தோஸ் kinds of wealth other than free gifts of nature which yield income. அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஆல்பர்ட் மார்ஷல் வந்துட்டு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காரு, ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த இயற்கையா கொடுக்கப்பட்ட இந்த வருமானம் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா மற்ற செல்வங்களை விடவும் அதிகமாக காட்டின ஒரு மூலதனம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் கேபிட்டல், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கேபிட்டலுடைய வடிவங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா மெஷினரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்ட்ரியை காட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேக்ட்ரியோட வெளிப்புற தோற்றத்தை வந்துட்டு முழுவதுமாக காட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க ஃபார்ம்ஸ் ஆஃப் கேபிட்டல், அதாவது பார்த்தீங்கன்னா இதனுடைய வடிவங்கள் என்னென்ன, கேபிட்டலுடைய வடிவங்கள் எப்படி எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கேபிட்டல் ஆர் மெட்டீரியல் ரிசோர்ஸ், எக்ஸாம்பிள் மெஷினரி டூல்ஸ், பில்டிங்ஸ் எக்ஸெட்ரா. அதாவது ஃபிசிக்கல் கேபிட்டல் அப்படின்னாக்கா பரும பொருள் மூலதனம் அப்படின்னு சொல்றது, இல்லைன்னா அந்த மெட்டீரியல் பொறுத்து இருக்கக்கூடிய மூலதனம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னது, அது நிறைய மெஷினரிஸும் அண்ட் தென் அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கருவிகள் அண்ட் தென் பில்டிங்ஸ், இதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பிசிக்கல் கேபிட்டல் அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மணி கேபிட்டல் ஆர் மானிட்டரி ரிசோர்சஸ், அதாவது பார்த்தீங்கன்னா மணி கேபிட்டல் தான் என்னது, பணத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய பணம் மூலதனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பணங்களை வந்துட்டு எங்க வச்சிருப்பாங்க, பேங்க் டெபாசிட் இல்லைன்னா ஷேர் மார்க்கெட் அண்ட் செக்யூரிட்டிஸ் அண்ட் தென்
எக்ஸெட்ரா. அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹியூமன் கேபிட்டல் ஆர் ஹியூமன் ரிசோர்ஸஸ், அதாவது பார்த்தீங்கன்னா மனித மூலதனம் அல்லது அந்த மனிதனுடைய ரிசோர்ஸஸ், அவனுடைய திறனுக்கேற்ற வளங்கள். ஸோ மனிதனுடைய மூலதனம் அப்படின்னாக்கா நாம் வந்து எதில் நம்மளுடைய அறிவை காட்டுவோம்? இன்வெஸ்ட்மெண்ட் இன் எஜுகேஷன், ட்ரைனிங் அண்டு ஹெல்த். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேபிட்டல். இந்த கேபிட்டலினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்றது சொல்லியிருக்காங்க. கேபிட்டல் இஸ் எ பாசிவ் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ அப்போ கேபிட்டல் அப்படின்றது என்னது? ஒரு பாசிவ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றாங்க. பாசிவ் ஃபேக்டர்னா என்ன? ஒரு செயலற்ற ஒரு உற்பத்தி காரணி அப்படின்னு சொல்றது. அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் இஸ் மேன் மேட். ஸோ இந்த கேபிட்டல் வந்து மனிதனால தான் வந்துட்டு உருவாக்கப்படுது. கேபிட்டல் இஸ் நாட் அன் இன்டிஸ்பென்சபிள் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். இந்த கேபிட்டல் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தவிர்க்க முடியாத ஒரு காரணி கிடையாது. பட் இது இல்லாமலும் உற்பத்தி வந்துட்டு நடைபெறும். கேபிட்டல் ஹேஸ் த ஹையஸ்ட் மொபிலிட்டி. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டல் வந்துட்டு இந்த மூலதனம் வந்துட்டு அதிகமாக இயங்கக்கூடிய ஒரு தன்மை உடையது. கேபிட்டல் இஸ் ப்ரொடக்டிவ். கேபிட்டல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நெகிழும் தன்மை உடையது. கேபிட்டல் லாஸ்ட் ஓவர் டைம், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வருஷத்துக்கு வந்துட்டு நீடித்து நிலைக்கக்கூடியது. கேபிட்டல் இன்வால்வ்ஸ் ப்ரெசென்ட் சாக்ரிஃபைஸ் டு கெட் ஃபியூச்சர் பெனிஃபிட். ஸோ இந்த கேபிட்டல் மூலமாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளோட ஃபியூச்சரில் வந்துட்டு நிறைய பணங்களை வந்துட்டு சம்பாதிக்க முடியும். அந்த நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்டர்பிரீனியர். அதாவது என்டர்பிரீனியர் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கோம் நம்ம ஆல்ரெடி? தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒரு தொழில் அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். என்டர்பிரீனர் அப்படின்னாக்கா ஓகே. இதில் ஃபர்ஸ்ட் பாருங்க, an entrepreneur is a person who combines the different factors of production, land, labor and capital in the right proportion and initiate the process of production and also bears the risk involved in it. அதாவது பார்த்தீங்கன்னா என்டர்பிரீனர் அப்படின்றது ஒரு பர்சன், அதாவது பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய உற்பத்தி காரணியாக இருக்கக்கூடிய இந்த நிலம், அவனுடைய உழைப்பு அண்ட் தென் அவனுடைய மூலதனம், இது எல்லாத்தையும் ஒன்றா ஒருங்கிணைத்து செயல்படக்கூடிய ஒருத்தரை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? என்டர்பிரீனர் அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு சரியான அளவில் வந்துட்டு ஒரு வேலையை தொடங்குறாங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய மெயின் கொள்கை என்னவா இருக்கும்? அவங்களுடைய உற்பத்தியை வந்துட்டு அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ அப்போ அவங்களோட உற்பத்தியை அதிகரிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட முயல்பவரை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? என்டர்பிரீனர் அப்படின்னு சொல்கிறோம். த என்டர்பிரீனியர் இஸ் ஆல்சோ கால்டு ஆர்கனைசர். ஸோ அந்த என்டர்பிரீனரை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஆர்கனைசர் அப்படின்னு சொல்லியும் அழைக்கலாம். இன் மாடர்ன் டைம்ஸ் அண்ட் என்டர்பிரீனர் இஸ் கால்டு த சேஞ்சிங் ஏஜென்ட் ஆஃப் த சொசைட்டி. ஸோ இந்த மாடர்ன் டைமில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய என்டர்பிரீனர் தான் என்ன பண்ணுறாரு? நம்மளோட சொசைட்டியில் வந்துட்டு ஒரு பெரிய சேஞ்சஸை கொண்டு வரவங்க. ஹி இஸ் நாட் ஓன்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் producing the socially desirable output but also to increase the social welfare. ஸோ அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் நம்ம கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சொசைட்டினுடைய மேம்பாட்டுக்காகவும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க தான் காரணமாக இருக்கிறாரு. ஸோ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் என்டர்பிரீனர், அவங்களுடைய சிறப்பியல்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபையிங் ப்ராஃபிட்டபுள் இன்வெஸ்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மெயின் நோக்கம் என்னன்னு சொல்கிறாங்க? லாபகரமான ஒரு முதலீடு வாய்ப்புகளை வந்து அவங்க கிரியேட் பண்ணுறது. டிசைடிங் த லொகேஷன் ஆஃப் த ப்ரொடக்ஷன் யூனிட், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ரொடக்ஷன் வந்துட்டு எந்த இடத்துல வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க லொகேஷனை டிசைட் பண்ணுறது. மேக்கிங் இன்னோவேஷன், புதிய புதிய கண்டுபிடிப்புகளை வந்துட்டு அவங்க வந்து மேக் பண்ணுறது. டிசைடிங் த ரிவார்ட் பேமெண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய வெகுமதியான செலவை வந்துட்டு இவங்க தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேக்கிங் ரிஸ்க் அண்டு ஃபேஸிங் அன்சர்டனிட்டிஸ், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ரிஸ்க் எவ்வளோ வந்தாலுமே அவங்க என்ன பண்ணுவாங்க? அதை எல்லாத்தையும் வந்துட்டு ஃபேஸ் பண்ணி அதை வந்துட்டு அதிகமாக வந்து ஃபேஸ் பண்ணி அதை வந்து சரி பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த லெசன் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட எவல்யூஷன் கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்துட்டு உங்களுக்கு பின்னாடி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.